வணக்கம் கிங்காங். வணக்கங்க. நேற்றுக்கு தமிழக முதலமைச்சர் சிஎம் அவர்கள் உங்களை பார்த்து வந்தாங்க, கேள்விப்பட்டோம், மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் அவங்கள நீங்கள் சந்திக்கும் போது எப்படி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் சந்திச்சிங்களா, எங்கே சந்திச்சிங்க, எப்போ சந்திச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கும் எல்லாருக்கும். இல்லை இல்லை அது எப்படின்னா, நான் பத்திரிக்கை எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சேன். இருந்தாலும் சரி சிஎம்முக்கு வைக்கணும் அப்படின்னு வருது. ஆனால் நம்ம அப்பாயின்மெண்ட்டாக வாங்கல, அண்ணா இடத்துக்கு போனோம். நான் என்னோடய மனைவி எல்லாம் பத்திரிக்கை எடுத்துகிட்டு போனோம். பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மீட்டிங் அது போயிட்டுருக்குது. மதியம் 2:30 வரைக்கும் மீட்டிங் போயிட்டுருந்துச்சு. அப்புறம் ஐயாவை பார்த்து இந்த மாதிரி எனக்கு மகளுக்கு திருமணம் கண்டிப்பாக ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அதை பார்த்தாரு, எந்த இடம் என்ன டேட்டு நான் பார்க்குறேன் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். ஆனால் நேற்று பார்த்திங்கன்னா அந்த திருமணம் வரவேற்பில் நான் நினச்சே பார்க்கல. அவர் திடீர்னு இந்த மாதிரி வராங்கன்னு சொன்னோன்னே எனக்கு இன்னும் அப்படியே சந்தோஷத்தில் எனக்கு அப்படியே கையை விடல கால் விடல, அந்த மாதிரி அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, அவர் சிஎம் வராருன்றது எனக்கு ஈவினிங் தான் தெரியும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவர் ஒரு திருவாரூரில் ஒரு நிகழ்ச்சியில் அவர் அங்கே இருக்கார். அதை முடிச்சுட்டு அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு 5 மணிக்கு கிளம்பியிருக்காரு தஞ்சாவூர்லேருந்து. அதாவது தஞ்சாவூர்லேருந்து கிளம்பி திருச்சி அப்புறம் இங்கே சென்னைக்கு வந்துருக்கிறாரு. ஆனால் எனக்கு ஈவினிங் எனக்கு இந்த மாதிரி சிஎம் வராங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. வந்தார், நேற்று மணமக்களை வாழ்த்தினார். என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு நம்மளும் ஒரு மனுஷனாக மதித்து அவர் வந்திருக்காருன்னா உண்மையில நான் என்ன சொல்கிறது, வார்த்தைகளே இல்லை. முதல்வர் ஐயா நீங்கள் ஒரு மனுஷனாக மதித்து மணமக்களை வாழ்த்தி அவ்வளோ சந்தோஷமாக பண்ணாங்க. உண்மையிலே இந்த நேரத்தில் அந்த முதல்வர் ஐயாவுக்கு எங்கள் குடும்பத்தை சார்ந்த நன்றி. உண்மையிலே சொல்கிறேன். அதாவது பார்த்தா அவர் உயரத்தை அவர் பார்க்கல. அவர் பார்த்திங்கன்னா அவர் நினச்சிருந்தா நம்ம இது பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் அவ்வளோ டயர்டிலையும் அவர் அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அவர் வந்திருக்காருன்னா உண்மையிலே எங்கள் குடும்பமே இது பார்த்திங்கன்னா இன்னைக்கும் மறக்கவே மாட்டாங்க. முதல்வருக்கு மீண்டும் நன்றி ஐயா மகிழ்ச்சி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.